அன்பு வந்து இந்த மாதிரி மயக்கடிச்சு விழுந்ததை பார்த்துட்டு பதறி போகிறாங்க. நம்ம கண்மணி அன்பு வந்து பார்த்துட்டு, "அன்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே தட்டி தட்டி பார்க்குறாங்க. ஆனால் அன்பு எழுந்துக்கல, மயக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கத்துறோன்னே எல்லாரும் ஓடி வராங்க. "என்னாச்சு அண்ணி?" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, "மயக்கடிச்சு விழுந்துட்டாரு" அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாரும் பார்த்து பயங்கரமாக கதறி அழறாங்க. "இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடனே அன்பு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இந்த வண்டியில் வந்து ஏற்றுறாங்க அன்புவை. அடுத்து வந்து இங்கே வந்து கண்மணி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. எல்லாம் ஒன்றால தான் அன்பு பார்க்கறதுக்காக கண்மணி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறதுக்காக அவங்களும் வந்து ஏற போகிறாங்க வண்டியில். எல்லாம் ஒன்றால தான் மரியாதையை வந்து இங்கேயே இருந்து சொல்லிட்டேன், எங்கள் மூஞ்சில் முழிக்காது, ஒன்றால தான் அவன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயூரியும் வந்து ஸ்வேதாவும் வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அன்பு கூட போக முடியாமல் வந்து கண்மணி கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து அன்பு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு சேர்க்குறாங்க. அப்போ அன்பு ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்கார், அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணியால் தாங்கிக்க முடியல, என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. உடனே ஓடி போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே வந்து எல்லாருமே அவங்கள தடுக்கிறாங்க. அதையும் மீறி கண்மணி உள்ளே வந்துடுறாங்க ரூமுக்கு. அப்போ வந்து கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அன்பை பார்க்குறாங்க. "அன்பு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அன்பு, நான் வந்துட்டேன், உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் காதலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்பு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. "நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்களை குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு எதுவுமே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாங்க. உடனே வந்து, "நீ நிஜமாலேயே சொல்லு, என்னை விட்டு போக மாட்டேல, எனக்கு சத்தியம் பண்ணு, வீட்டை விட்டு என்னை விட்டுட்டு காரணம் கொண்டு இதுக்கப்புறம் போக மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணு கண்மணி, அப்போ தான் நான் வந்து நார்மல் ஆவேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் அன்பை விட்டு என் புருஷனை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், நான் உங்கள் பொண்டாட்டிங்க, உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அன்புக்கு. அடுத்து அன்பும் கண்மணியும் வந்து நல்லபடி வந்து வீட்டுக்கு வராங்க. ஆனால் நல்லபடி வீட்டுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஆரத்தி யாரும் எடுக்கலையா அப்படி சொல்லிடும்போது கரெக்டாக சிவகாமி வராங்க. அதை பார்த்து வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே கண்மணியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சிவகாமி ஆரத்தி எடுத்து இந்த 2 பேரும் சந்தோஷமாக எப்போவுமே இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. "எப்படி பிக் பம்மி?" அப்படின்னோடனே, "எனக்கு அன்பு சரியாயிட்டான், கண்மணி அன்பு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு நல்லா ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இப்போ மட்டுமா நல்லா ஆயிடுச்சு? எப்போவோ நல்லா ஆயிடுச்சு, வேணும்னு இவ்வளோ நாள் நடிச்சிருந்து இப்போ தான் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா இவங்க?" அப்படி ஸ்வேதா டென்ஷன் ஆகிடுறாங்க மனசுக்குள்ளேயே. இங்கே வந்து, "உனக்கு நல்லா ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. "பரவாயில்ல, சிவகாமிக்கு நல்லா ஆயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதெல்லாம் கேட்டு அன்பு வந்து கண்மணி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. "உள்ளே வாங்க" அப்படின்னோடனே கண்மணி வந்து, "அத்தை உங்களுக்கு எந்த பிரச்சனையும், இப்போ நல்லா இருக்கீங்கல்ல, நான் நல்லா நடக்கிறேன் கண்மணி, எனக்கு எந்த பிரச்சனை, என் பிள்ளையும் நீ எப்போ சேர்ந்துட்டீங்களோ அப்போவே எனக்கு சரியாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கண்மணி பார்த்துட்டு, "கண்மணி இதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைய இப்படி தவிக்க விட மாட்டேல, அதெல்லாம் விடமாட்டேன் அத்தை" அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. "சரி, இதுக்கப்புறம் என் பிள்ளை கூடவே இருந்து நீ பார்த்துக்கோ, உனக்கு தேவையானது நான் செய்கிறேன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நானே எல்லாருக்கும் நல்லபடி செய்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி வந்து கண்மணி வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சமையல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து அன்புக்கு போயிட்டு பார்த்து பார்த்து ஊட்டி விடுறாங்க. அவரை வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க. கண்மணி வந்து ஓடி ஓடி அன்புக்கு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு செம கடுப்பாக இருக்கும். உடனே வெண்ணிலா வந்து கண்மணி கிட்ட வராங்க. "கண்மணி ஒரு நிமிஷம்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. சரி, அதான் வந்து ஆன்ட்டிக்கு குணமாயிடுச்சுல, நீ வீட்டை விட்டு போக வேண்டியதானே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. "அதை கேட்க நீ யார்?" அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு, "நான் யாரா? அவ கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது, நீ தான் வந்து அத்தைக்காக தானே வந்த, நீ வீட்டை விட்டு போக வேண்டியதானேங்க ஸ்வேதா." "ஆமாம், அம்மாக்காக தான் நீ வந்த, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே அமைதியாக வேலை செஞ்சு, "நாங்கள் இவ்வளோ பேர் கேட்குறோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோடனே, "யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பார், நீ எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அன்புவை கட்டிக்க போகிறவன் நான். வச்சு வாய மூடி, யாரை கட்டிக்க போகிறா? ஏன் புருஷனை நீ கட்டிப்பியா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை, போனால் போதுன்னு இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்துக்கேன். காரணம் தெரியுமா வெண்ணிலா, ஏன்னா நீ வந்து அவர் மனசில் இருக்காருன்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிட்டு இருக்கேன். அவர் மனசில் நீ இல்லைன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. அவர் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன். அவர் என்ன தான் லவ் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு இப்போ தான் உரைச்சிது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை எவ்வளோ பாழ் பண்ணியிருக்கேன், அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு இப்போ தான் எனக்கு விளங்குச்சு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சப்புறமும் நான் என் புருஷன் கூட வாழாமல் அப்படியே ஓடி போயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் அன்பு பின்னாடி வந்த நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அன்பு என் புருஷன்டி, என் புருஷனை எப்படி பார்த்துக்கணும், எப்படி என் புருஷன் கூட வாழணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. முதல்ல நீ வீட்டை விட்டு போக பாரு. நீ எனக்காக தானே வந்த, என் கூட தானே இருந்த, உனக்கு தான் எல்லாம் சரியாயிடுச்சுல, வீட்டை விட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டு நீ யார் என்னை வீட்டுட்டு விட்டு போக சொல்லுது? இந்த வீட்டு மருமகனா, அன்போட பொண்டாட்டி. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் பேச்சுக்கு வந்தால் நல்லா இருக்காது" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். அப்படி ஆயிடுச்சு போய்.